வணக்கம். இன்னைக்கு நம்ம UiPath உடைய ஓவர்வியூ பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து UiPath இந்த புதுசா கத்துக்கிறவங்க, அந்த பேசிக்கா ஸ்டார்ட் பண்றவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் UiPath உடைய ஓவர்வியூ, ஸோ UiPathல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் மெனுக்கு போகலாம். இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். அடுத்தது நியூ ப்ராஜெக்ட். ஸோ ஒன்று வந்து நீங்கள் புதுசாக ஒரு ப்ராசஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நியூ ப்ராசஸ்னா என்னன்னா, இது வந்து ஒரு பிளாங்க் கேன்வாஸ் மாதிரி. நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் நியூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைப்ரரி அப்படின்னா நீங்கள் வந்து சில காம்பனன்ட்ஸை கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ரீயூசபிள் காம்பனன்ட் மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து லைப்ரரின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டெம்ப்ளேட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம UiPathலயே சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கும். லைக் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ரொபோட்டிக் என்டர்பிரைஸ் ஃப்ரேம் ஒர்க், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல வந்து ஸ்டாண்டர்டா வந்து யூஸ் பண்ற டெம்ப்ளேட். அடுத்தது வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸிங். ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸிங்கான தேவையான ஆட்டோமேஷன், அந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணா அதுக்கான டெம்ப்ளேட் இது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃப்ளோ சார்ட் வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமும் இங்கே இருக்கு. ஸோ நமக்கு எந்த மாதிரி ஆட்டோமேஷன் நம்ம பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிசைன். ஸோ டிசைன்ல இங்க முதல்ல மேல ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூ வந்து ஸோ நீங்க வந்து புதுசா ஒரு சீக்வன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். சீக்வன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளாங்கா இருக்கும். நீங்க அதுக்குள்ளார நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க கொண்டு வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட் ஸ்ட்ரக்சர் ஏதாவது வேணும்னா நீங்க ஒரு புது ஃப்ளோ சார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் மெஷின், அதுக்கப்புறம் குளோபல் ஹேண்ட்லர். அதுக்கப்புறம் இங்க சேவ்லயுமே வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு காப்பியும் எடுத்துக்கலாம். நீங்க எல்லா உள்ள இருக்க ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் சேவ் பண்ற ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஒரு டெம்ப்ளேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து டீபக் அண்ட் ரன். ஸோ டீபக்ங்கிறது வந்து நீங்க வந்து லைக் ஏதாவது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ரன் பண்ணாம நீங்க டீபக் பண்ணீங்கன்னா எந்த மாடியூல்ல இருக்கும், எங்க எரர் வருது, அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம டீபக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஆக்சுவல் எக்ஸிகியூஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரன் ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மேனேஜ் பேக்கேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஆட்டோமேஷன் நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல், இமெயில், அதுக்கப்புறம் PDF ஆட்டோமேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆட்டோமேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நமக்கு இந்த ஆல்ரெடி இந்த ஆக்டிவிட்டிஸ் விண்டோலே இருக்கும். அப்படி இல்லாததை வந்து நீங்க இந்த மேனேஜ் பேக்கேஜ் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணணும். ஸோ நீங்க வந்து ஆல் பேக்கேஜஸ் அப்படின்னா நீங்க எல்லா லொகேஷன்ஸ்ல இருக்கிற அஃபிஷியல் எல்லா அந்த UiPath சைட்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எக்ஸல் இது வேணும் அப்படின்னா எக்ஸல் டைப் பண்ணிட்டு உங்களோட ஆக்டிவிட்டி கிடைக்கும். நீங்க அப்படியே கிளிக் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நான் சொன்ன பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வேணுங்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து மேனேஜ் பேக்கேஜஸ். அதே மாதிரி புதுசா வந்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க இதுல போயிட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரெக்கார்டிங் வந்து நம்ம UiPathல வந்து நீங்க வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த பேசிக் டெஸ்க்டாப் வெப் எல்லாம். ஸோ நீங்க அதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே ஸ்கிரேப்பிங் அது எல்லாமே நான் வந்து என்னோட மற்ற வீடியோஸ்ல நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி டேட்டா ஸ்கிரேப்பிங் என்னன்னா, ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டேட்டாவை கேப்சர் பண்றதுக்காக நம்ம டேட்டா ஸ்கிரேப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூசர் ஈவெண்ட். ஸோ யூசர் ட்ரிகர் பண்ணி யூசரால கிளிக் ஒரு கீபோர்ட் ஆக்ஷன்ஸ்னால ஏதாவது ஆட்டோமேஷன் செய்யணும்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது UI எக்ஸ்ப்ளோரர்ங்கிறது என்னன்னா, ஒரு UI எலிமெண்டோடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. மெயின்லி செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் செலக்டர்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். நீங்க அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இன்னமும் டவுட் இருக்கு, இதை யூஎக்ஸ்ல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோவும் போடுறேன். அடுத்தது வந்து ரிமூவ் அன்யூஸ்டு வேரியபிள்ஸ். இது எதுக்கு அப்படின்னா நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணும்போது நிறைய வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அப்புறம் வேண்டாம்னு சொல்லி நம்ம டெலீட் பண்ணிருப்போம். அதை வந்து நம்ம மெயின் ஒர்க் ஃப்ளோல டெலீட் பண்ணிருப்போம், பட் உள்ள டெலீட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்றேன், நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அசைன் வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிடுறேன்னா, இதை நான் வந்து சுத்தமா டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வேரியபிள் ஆப்ஷன்ஸ்ல வந்து அது ஸ்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றா போய் தேடி தேடி டெலீட் பண்ணாம நீங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த ஆப்ஷனை டெலீட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது தேவையில்லாத எல்லா வேரியபிள்ஸையும் டெலீட் பண்ணி விட்டுரும். அடுத்தது வந்து இது அனலைஸ் ஃபைல். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் வந்து எதுவும் எரர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லும். அடுத்தது எக்ஸ்போர்ட் எக்ஸல் அப்படின்னு என்னன்னா, நம்ம ப்ராஜெக்டே வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல ஒரு லாஜிக் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து பப்ளிஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்டா பப்ளிஷ் பண்றது தான். ஸோ அப்பதான் வந்து ரோபோட்க்கு நம்ம கொடுத்து ரன் பண்ண சொல்லுவோம். ஸோ அதுக்காக இந்த பப்ளிஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த விண்டோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். ப்ராஜெக்ட் ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு காமிக்கும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டிபெண்டன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம், அதோட வெர்ஷன்ஸோட. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன ஃபைல் யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட்டோமேஷனுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டிஸும் இங்கே இருக்கும். நம்ம இங்க இருந்து ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து நம்மளுடைய மெயின் ஒர்க் ஸ்டேஷன் ஸ்டுடியோ. இங்கே தான் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ண போறோம். இங்க வந்து நமக்கு வேரியபிள்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்னு ரெண்டு இருக்கு. வேரியபிள்ஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோல யூஸ் பண்ற லோக்கல் வேரியபிள்ஸ். ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ நீங்க நிறைய ஒர்க் ஃப்ளோஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ளோல இருந்து இன்னொரு ஒர்க் ஃப்ளோவுக்கு நம்ம வந்து டேட்டாவை பாஸ் பண்றது, அங்கிருந்து இங்க உள்ள வாங்குறது, வெளியில அனுப்புறது, இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் அந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்போர்ட்டுங்கிறது நத்திங் பட் இதுல வந்து நிறைய நேம் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ நீங்க இதெல்லாம் பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை இல்லை. அடுத்தது இங்க ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இங்க கொண்டு வரேன் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிக்கான ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அதுக்கு என்ன இன்புட் என்ன அவுட்புட் அந்த மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கறது தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. அடுத்தது அவுட்லைனுங்கிறது வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நமக்கு காமிக்கும். அடுத்தது வந்து இது அவுட்புட் பேனல். நம்மளுடைய ஆட்டோமேஷன் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல ஏதாவது அவுட்புட் என்னது, இப்போ நீங்க ரைட் லைன்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாக்ஸ் எல்லாத்தையும் எழுதும். லாக்ஸ், ஏதாவது எரர் மெசேஜஸ், அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய அவுட்புட் பேனல்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவராலா ஒரு ஸ்டுடியோ, UiPath ஸ்டுடியோ வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவர் வியூ. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து எல்லா வேரியபிள்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.